என்னாச்சு சீமாக்கா? இத தொட்டதுமே ஷாக் அடிச்சது. ரொம்ப பயந்துட்டேன். நீங்க பயப்படாதீங்கக்கா, இது சாதாரண விஷயம்தான். சரி, வேலையை ஆரம்பிங்கக்கா. ஒருவேளை இதை தயாரிக்க முடியாம போயிடுச்சுன்னா அப்புறம் கஸ்டமர் திட்டுவாங்கக்கா. நீ கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். நீ டென்ஷன் ஆகாத. முதல்ல நம்ம சிலையை தயாரிக்கிறதுக்கு முன்னாடி அதோட அடிபாகத்தை தயாரிக்கணும். அதுக்கப்புறம் அதோட காலை தயார் செய்யணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மத்த எல்லாத்தையும் தயார் செய்யணும். சரி. என்னாச்சு? தனியா சிரிச்சிட்டு இருக்க? அக்கா, உங்களுக்குள்ள இருக்க இந்த குழந்தைத்தனமான ஆர்வத்தை பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்க சிலையை தயாரிச்சதே இல்ல, ஆனா ரொம்ப அழகா வேலை செய்றீங்கக்கா. அதான் சிரிச்சேன். என்ன பண்றது, உனக்கு வாக்கு கொடுத்துட்ட, அப்ப நிறைவேற்றணும்ல. நானும் ஒரு வாக்கு கொடுத்திருக்கேன். உன்னை நான் அழிச்சு என் பக்தைகளோட வேண்டுதல் நிறைவேற்ற போறேன். அதுக்கு ஆரம்பத்தை உன் கையாலேயே ஆரம்பிச்சிருக்க சீமா. உன்னோட கைகளால ஆரம்பிச்சிருக்க. போதுமா? போதும் போதும். உனக்கு அம்மாடி ஜானவி, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. அது வந்து வேலையை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். ஜானவி, உண்மையதான் சொல்றியா? வேற எதுவும் இல்லையே? ஆமாம்மா, வேற ஒண்ணும் இல்ல. நான் கிளம்புறேன். இரு. அம்மா, நான் கிளம்புறேன், எனக்கு லேட் ஆயிடுச்சு. ஏமா திடீர்னு கிளம்பிட்ட? சாப்பிட்டுட்டு போ. ஜானவி. இல்லம்மா, நான் கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஜானவி, சொல்றத கேளு. அப்படி என்ன அவசரம்? என்னாச்சு இவளுக்கு? ஜானவி நடந்துக்கிற விதத்தை பார்த்தா நமக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல? ஆமா, கண்டிப்பா. ஆமா பெரிய பாட்டி, ஜானவி நம்ம கிட்ட எதையோ மறைக்கிறாளோன்னு தோணுது. அட ஆரியா கண்ணா, நல்லாரு, சந்தோஷமாயிரு. நீ ஒரு நிமிஷம் லேட்டா வந்துட்ட. இப்பதான் ஜானவி கிளம்பி ஹாஸ்பிட்டல் போனா. தெரியும், அவ போகும்போது நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்புறம் நீ எதுக்காக அவகிட்ட பேசல? சரி சரி, வா உள்ள வா, உள்ள வந்து பேசலாம். ஆக்சுவலி பாட்டி, நான் உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்தேன். அதாவது உங்களுக்கு நான் நம்பிக்கை தரலான்னு தான் வந்திருக்கேன். நான் ஜானவியை ரொம்ப நேசிக்கிறேன் பாட்டி, உண்மையா காதலிக்கிறேன். அப்புறம் நான் இதுக்கு முன்னாடி நடந்த தப்புக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப வெக்கப்படுறேன் பாட்டி. ஐம் சாரி. என்ன தப்புக்கண்ணா? உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல அப்படி என்னதான்ப்பா நடந்துச்சு? ஜானவி உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? இல்லப்பா, ஒருவேளை இந்த குடும்பத்துக்கு அவ தெரியக்கூடாதுன்னு நினைச்சிருப்பா போல இருக்க.
நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அது எனக்கு என்னோட மனைவி, என்னோட குடும்பம் எனக்கு திரும்ப வேணும். அவ போனதுக்கு அப்புறமா என்னோட வாழ்க்கையில அவளை நான் எந்த இடத்துல வச்சிருக்கேன்றதை நான் உணர்ந்திருக்கேன். அவளோட இம்பார்ட்டன்ஸை நான் உணர்ந்திருக்கேன். ப்ளீஸ், நீங்க எல்லாரும் சேர்ந்து தான் அவ எனக்கு திரும்ப கிடைக்க ஹெல்ப் பண்ணும். ஆமா, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவ எனக்கு திரும்ப கிடைக்க நீங்க தான் உதவி பண்ணணும். அவளை சமாதானப்படுத்துங்க. என் தப்பை நான் திருத்திக்கிறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுங்க. ப்ளீஸ் பாட்டி. கண்ணா, என்னோட அனுபவத்துல என்ன சொல்றேன்னா, எப்போ ஒரு மனுஷன் தன்னோட தப்பை உணர்ந்துட்டார்னா அந்த நிமிஷமே அவர்கிட்ட இருந்து அந்த தப்பை நாம மன்னிக்க கத்துக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நானும் நம்ம குடும்பத்துல எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றோம். உனக்கும் ஜானவிக்கு நடுவுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. உங்களுக்கெல்லாம் நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பெரியத்த ஜானவியோட புருஷனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தான் கொடுத்திருக்காங்க. ஆனா நீங்க எல்லாரும் இவரோட பேச்சு அவ்வளவு ஈஸியா நம்புறது. நான் உங்க எல்லாருக்கும் நான் நம்பிக்கையானவன்னு கண்டிப்பா நிரூபிச்சு காட்டுவேன். பாட்டி, நான் ஜானவி நிச்சயமா சந்தோஷமா வச்சுப்பேன். வாப்பா, வந்து டிஃபன் சாப்பிடு. இல்ல பாட்டி, நான் இப்ப கிளம்புறேன். ஜெய் துர்கா தேவி. குட் மார்னிங். இன்னமும் ஹெவியாகும் டைப்பர் தானா? இப்போ உபயோகிங்கள் புதிய மாமி போக்கோ பேண்ட்ஸ் கிறிஸ் கிராஸ் அப்சார்பிங் ஷீட்டுடன். இப்போ லீக்கேஜ் அல்லது ஹெவி டைப்பரோட பயமும் இல்ல. லீக்கேஜ்ல இருந்து பாதுகாப்பு, நல்ல தூக்கம் வரும் மாமி போக்கோ பேண்ட்ஸ். வேப்பேரி காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் ஏப்ரல் 21, 22, 23 தேதிகளில் ரெடிமேட் சட்டைகள் சிறப்பு விற்பனை. சென்னையில் முதன்முறையாக ஒரு சட்டை வாங்கினால் 2 சட்டைகள் ஃப்ரீ. வேப்பேரி காஞ்சிபுரம் SM சில்க்ஸ். சீமாக்கா, நான் தேவிகா. நான் கூப்பிடுற சத்தம் உங்களால கேட்க முடியுதா? அவ பாதாள தேவி. அவளை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அவ எனக்குள்ள புகுந்து உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த இப்படி பண்ணிட்டு இருக்கா. அக்கா, இவ சொல்றதெல்லாம் செய்யாதீங்கக்கா. சீமாக்கா, சீமாக்கா. இந்த பொம்மை எவ்வளவு அழகா இருக்கு. அஞ்சலி, அது என்னன்னா, இந்த பொம்மையெல்லாம் ரொம்ப சாஃப்டானதுக்கா. ஒருவேளை கீழே விழுந்தா உடைஞ்சு போயிடும் இல்லையா? அதனாலதான் நான் இவள. சாரி அஞ்சலி, என் செல்லம்ல அங்க எந்த பொருளையும் தொடாத என்ன. நீ அங்க போய் உட்காந்து விளையாடிக்கிட்டு இரு. நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ஜானவி, நான் அவருக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்க விரும்பல. அதுக்கான தகுதி அவருக்கு இல்ல.
ஜானவி, ஏமா இவ்வளவு டென்ஷனோட இருக்க? அப்படி உன் புருஷன் என்னதான் பண்ணாருன்னு சொல்ல. ஜான்வி சொல்லுமா, கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அம்மாடி இங்க பாருமா, உன் மனசுல இருக்கிறத இங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லு. கண்டிப்பா உனக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா. என்ன மன்னிச்சிருங்கப்பா, ஆனா இத பத்தி இப்ப நான் எதுவுமே பேச விரும்பல. அவர் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டதும் நீங்க எல்லாத்தையுமே மறந்துட்டீங்க. உங்களுக்கு அவரை பத்தி எதுவுமே தெரியாது, எனக்கு தான் தெரியும். அம்மாடி ஜானவி, நீ எதுக்காக இந்த அளவுக்கு கோவப்படுற? அப்படி என்ன விஷயம் இருக்கு? நாங்க எல்லாரும் நீ சந்தோஷமா இருக்கணும் தான் நினைக்கிறோம். சந்தோஷமா தான் இருக்கேன். அப்புறம் நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு அவரோ இல்ல மத்தவங்களோ எனக்கு தேவையில்லை. ஜானவி, ஜானவி நில்லம். இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு? 2 வருஷத்துக்கு முன்னாடி அவளோட கடினமான பாதையை கடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஆரியா தான் அவளுக்கு கை கொடுத்து உதவணும். அதையே அவ மறந்துட்டா. கண்டிப்பா ஜானவி, நான் உன்னை ரொம்ப அதிகமா காதலிக்கிறேன். நான் உன்னை மட்டும் இல்ல, உன்னோட குழந்தைய ஏத்துக்கிறதுக்கு கூட நான் தயாரா இருக்கேன் ஜானவி. இப்ப எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. காரணமே இல்லாம ஜானவி எதுக்காக அவனை இந்த அளவுக்கு வெறுக்கிறா? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. இவ்வளவு களைப்பா இருக்கு. பாவம் சீமா இவ்ளோ களைப்பாகிறத நான் விரும்பல. இப்ப நம்ம இவ்வளவு அனுப்பலைனா அப்புறம் நாளைக்கு வரமாட்டா. சீமாக்கா, மீதி வேலையை நாளைக்கு பாத்துக்கலாம். ஆனா நீ உன்னோட ஆர்டர் முடிச்சாகணும்ல. என்னை பத்தி நீ கவலைப்படாத, நான் நல்லா இருக்கேன். இதை முடிச்சிடலாம். இல்ல பரவாயில்லக்கா, நீங்க ரொம்ப களைப்பா இருக்கீங்க. காலையில இருந்து வேலை பாக்குறீங்களா? இன்னைக்கு இதோட போதும், நாளைக்கு மத்தது பாத்துக்கலாம். அப்பதான் வேலை இன்னும் ஈஸியா முடியும். சரி அஞ்சலி, அம்முக்குட்டி வீட்டுக்கு போலாமா? போலாம். என்னாச்சுக்கா? இல்ல ஒண்ணு சொல்லுங்கக்கா, என்னாச்சு? எனக்கு ஒண்ணு இல்ல. அது நான் ரொம்ப நேரமா உட்காந்து செஞ்சுட்டு இருக்கேன்ல, அதான் கால் மரத்திருக்கோம். கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். போலாமா செல்லம்? போலாம். சரி. அக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கா? நான் என்ன கூட வரட்டுமா? டோன்ட் வரி ஆண்டி, நான் அம்மாவோட விரலை பிடிச்சிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். ஓகே அம்மா? ஓகே. சீமாக்கா, உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா முதல் நாளே இவ்வளவு வேலைய கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கீங்கக்கா. அத பாராட்டியே ஆகணும். அது மட்டும் இல்ல, சில சீக்கிரமா தயாராயிடுச்சுன்னா என்னோட நோக்கமும் நிறைவேறிடும். நோக்கமா? என்ன சொல்ற நீ? அதாவது நேரத்துக்கு நம்ம சிலையை தயார் பண்ணி கொடுத்துட்டோம்னா அப்புறம் எனக்கு இன்னும் நிறைய ஆர்டர் கிடைக்கும். அப்புறம் என்னால இந்த வீட்டுக்கு வாடகை தர முடியும். இதுதான் என்னுடைய நோக்கம். நீ நினைச்சது நிச்சயம் நடக்கும். உன்னோட ஆசை எல்லாம் கண்டிப்பா நிறைவேறும். அதுவும் நீ எப்படி விரும்புறியோ அதே மாதிரி. அது எனக்கு தெரியும் சீமா. ஏன்னா நான் அந்த அளவுக்கு வலை விரிச்சு வச்சிருக்கேன். உனக்கு இந்த விஷயத்தை பத்தி தெரியறதுக்குள்ள நீ அந்த வலையில தன்னால வந்து விழுந்துடுவ.
அதுக்கப்புறம் நீ நினைச்சா கூட இதுல இருந்து திரும்பி வெளியே போகவே முடியாது. இப்ப நான் கிளம்புறேன். பாய் சொல்லுங்க செல்லம். பாய் ஆண்டி, குட் நைட். சரி வா. உங்க முடி உதறது நிறுத்தணும்னா அஸ்வினியோட புது உறவை ஏற்படுத்திக்கோங்க. ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ண நான் துபாயில ட்ரை பண்ணாத ப்ராடக்ட்ஸே இல்ல, ஆனா பலன் தந்தது. அப்பா, சீமா, அஞ்சலி வா 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 வா. வேலையெல்லாம் எப்படி போச்சு? நல்லா இருந்ததா? ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. என்ன ரொம்ப களைச்சு போயிட்டேன். ஒரு சிலையை செய்யறதுக்கு எவ்வளவு உழைக்க வேண்டியிருக்குன்னு இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சது. நிச்சயமா இந்த வேலை செய்யற எல்லாரையும் ரொம்ப பாராட்டி ஆகணுங்க. அப்பா, அம்மா கையில மேஜிக் இருக்கு. அவங்க ரொம்ப நல்லா சிலை செஞ்சாங்க. தேவிகா ஆண்டி கூட பாராட்டினாங்க. அப்படியா? வெரி குட். என்னாச்சு சீமா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அதான் சொன்னனே, வேலை செஞ்சதுல ரொம்ப களைப்பா இருக்கேங்க. சரி, நீங்கெல்லாம் எதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? நீ ஒண்ணு பண்ணு, போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். பெரிய பாட்டி, அத்தை, சாப்பாடு ரெடியா இருக்கு. சரி, நீங்களாம் சாப்பிட ஆரம்பிச்சிடுங்க. நான் போய் கொஞ்ச நேரத்திலேயே ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். நீ உன் கையோட மாயாஜலத்தை காமிச்சிட்ட சீமா. இப்போ என்னோட முறை. உன் வாழ்க்கையோட அழிவனா நீ இந்த சிலை செய்ய ஆரம்பிக்கும் போதே எடுத்துட்ட. இதோட விளைவை நீ சீக்கிரமாவே அனுபவிப்ப. சீமா, என்னாச்சு? சீமா, சீமா, அம்மாடி சீமா, எழுந்துருமா, எழுந்துருமா, மெதுவா எழுந்துருமா. இவ்வளவு சோர்வோட இருக்க? உட்காருமா. என்னம்மா ஆச்சு? என்னாச்சு சீமா? என்னன்னு தெரியல பிரேம். என் வலது கால்ல எந்த உணர்வுமே இல்லாம இருக்கு. எனக்குள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கே புரியல. திடீர்னு ஏன் இப்படி ஆச்சுன்னு உடனே புரியலங்க. என்னாச்சு? அம்மாடி ஜானவி, கொஞ்சம் வந்து சீமாக்கு என்னாச்சுன்னு பாருமா. அண்ணி ஏதாவது ஃபீல் இருக்கா? இல்ல, எந்த உணர்வுமே இல்ல ஜானவி. ரொம்ப நேரமா நீங்க கீழே உட்காந்துட்டு இருந்தீங்களா? நாள் பூரா கீழே உட்காந்துதான் வேலை பார்த்தேன். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இவங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் நின்றுச்சு. அது சரியாச்சுன்னா அண்ணியோட காலும் சரியாயிடும்.
அந்த அம்மனுக்கு தான் ரொம்ப ரொம்ப நன்றி. நீ கஷ்டப்படுறத பார்க்கும்போது மனசுக்கு சந்தோஷமா இருக்கு சீமா. இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். என் சாத்தான் சக்தியோட சின்ன ஆரம்பம் தான். பார்த்துக்கிட்டே இரு, எப்படி நான் கொஞ்சம் கொஞ்சமா உனக்குள்ள நுழைஞ்சு உன் வாழ்க்கைய அழிவுக்கு கொண்டு போறேன்னு பாரு. அப்பதான் என் பழி வாங்குறது நிறைவேறும். அதுக்கப்புறம் இந்த சீமா பரத்வாஜ் வெறும் களிமண் சிலையா இருப்பான்.